இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபையளித்த சர்வமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கறல அருளிச்சுவேன் என்று சொன்னீரே. இதோ இந்த மாலை வேளையில் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரை எந்தவித அச்சுறுத்தலுக்கு ஆளாகாதபடி, எந்தவித கொடுமைக்கும் ஆளாகாதபடி, எந்தவித நிந்தனைக்கும் ஆளாகாதபடி எங்களை காத்தருள்வீராக. எங்களுடைய வாழ்நாட்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது ஐயா. உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் ஆயுளோடு வாழ்வது தான் ஆண்டவரே. தீர்க்காயுஷோடு வாழ ஆண்டவரே, இப்பொழுது இருக்க வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு பேரன் பேத்திகளை கண்டு தீர்க்காயுஷோடு வாழ நம்முடைய சமூகத்தில் பிரார்த்தனை பண்ணுகிற கர்த்தாவே. நோய் நொடியோடு இருக்கிறவர்கள் சுகம் பெற்று கர்த்தாவே, நீடூழி வாழ நான் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் பண்ணுகிற கர்த்தாவே. எங்களுடைய ஆயுஷ் நாட்களில் பெருகப்படுவீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆயுஷ் நாட்களில் பெருகப்படும் என்று நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆயுஷ் நாட்களில் நீடித்திருக்கப்படுவீராக. இயேசு வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் துப்பாக்கி குண்டு என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை துப்பாக்கி குண்டு என்பதாக வருகிறது. அருமையானவர்களே, செய்திக்கு போவதற்கு முன்பதாக 2 வசனங்களை நீங்கள் உங்களுடைய மனசிலே அசை போடுவதற்காக சிந்திப்பதற்காக வைக்கிறேன். பிரசங்கி 8:14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். பிரசங்கி 9:12. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடுகிற ஆபத்தில் அகப்படுவார்கள். இந்த 2 வசனங்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு துப்பாக்கி குண்டை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு தப்புவிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு தப்புவிப்பார். மரணமே உன் கூரெங்கே, பதலமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை வென்றவர் மாசில்லாத நாயகர். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு தப்புவிப்பார். சிங்கமே உன் செயல் எங்கே? அக்கினியே உன் பலம் எங்கே? கை கொடுக்க கும்பிடு, தலை தெரிக்க ஓடிடும். கையெடுத்து கும்பிடு, தலை தெரிக்க ஓடிடும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு தப்புவிப்பார். ஆமானே அலறவிட்டவர், ஆகாவை கும்பிட வைத்தவர், சர்வலோக அதிபதி, சவமையுடைய வருவர். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு தப்புவிப்பார். இருப்பவர் இருக்க பயமதற்கு, இல்லாமை போக வழியிருக்கு. இயேசுவை கும்பிடு, நன்றாக வாழ்ந்திடு. அருமையானவர்களே, துப்பாக்கியிலே தோட்டா ஃபுல் பண்ணிட்டா யாராவது என்னை சுடுன்னு வந்துலாம் நிற்க முடியாது. அவ்வளோதான். துப்பாக்கி ஒரு குண்டை எடுத்தால் அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ துப்பாக்கி குண்டை மாதிரி ஒரு மனுஷனுடைய தலை வாங்கப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுடைய தலை வாங்கப்பட்டுச்சு. இப்போ என்ன ஆராய்ச்சியை வேத ஆராய்ச்சியாளர் கொடுக்குறேன், வேதத்தை கரைச்சி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறேன்னா, அந்த துப்பாக்கி குண்டு பாயிற அளவுக்கு அந்த ஆளுக்கிட்ட எங்கீத அளவு, ஒரு இம்மி அளவு கூட தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், நீதிமான்களுக்கு வருகிற கிரியை மாதிரி யாருக்கு வருது? அசுத்தவான்களுக்கு வருகிறது. நீதிமான்களுக்கு வர்ற மாதிரி அந்த கொடுமை செய்கிறவர்களுக்கு, தீங்கு செய்கிறவர்களுக்கு வருகிறது. தீங்கு செய்கிறவர்களுக்கு வர்ற மாதிரி நீதிமான்களுக்கு வருது. இது ஒரு பெரிய மாயேன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கொடிய மச்சங்கள் கொடிய இதில் அகப்படுற மாதிரி மனிதர்கள் சில பேர் நிறைய பேர் மாட்டிக்கிடுறாங்க.
இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு துப்பாக்கி கொண்டு ஒரு சிறு பிள்ளை கையில் கொடுக்கப்படுகிறது. ஒரு அம்மா ஏவி துப்பாக்கி குண்டை ஒன்று கொடுத்தாங்க, அங்கே ஒரு மனிதனுடைய தலை வாங்கப்பட்டுச்சு. அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் 22 வாசி. ஏரோதேல் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதையும் அவனோடு கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியது என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னது மூலமாக, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை ராஜ்யத்தில் பதியான அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய், நான் என்ன கேட்க வேண்டும் என்று தாயினிடத்தில் கேட்டால், அதற்கு அவள் துப்பாக்கி கையில் கொடுத்துட்டா. யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாக வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளந்தில் யோவானுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். பாருங்க, துப்பாக்கிய அம்மையார் பிலிப்பு பஞ்சாயத்து எடுத்துட்டா. ஒரே ஒரு காரியம்தான் சொன்னான் இந்த ஏரோது, நீர் உம்முடைய அண்ணன் மனைவியை சகோதர மனைவியை வச்சிருக்கிறது சரியில்லைன்னு சொன்னான். பார்த்துக்கிட்டே இருந்தா பிலிப்பின் மனைவி. டைம் கிடைக்கும்போது துப்பாக்கியை எடுத்து தன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டா. ஒரே சீவு தலை வெளியே வந்துட்டு. அருமையானவர்களே, எதற்காக இந்த துப்பாக்கி கொண்டு இந்த காரியத்தை உங்களுக்கு கொண்டு வர்றேன்னா, யோவான் ஸ்நானகனிடத்தில் என்ன தவறு இருந்தது, என்ன குற்றம் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவரையா, இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன், முன்னை போய் வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று இந்த யோவான் ஸ்நானங்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தது ஐயா. இந்த ஒரு துர்மரணம் அவருக்கு வர வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டுமா? வேதத்தை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கு முந்தைய அவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்குதா? இல்லை. ஒரு விஷயத்தை மாத்திரம் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, இந்த நீதிமானுக்கே இந்த பாடானால், இந்த நீதிமானுக்கே இந்த மரணமானால், இந்த நீதிமானுக்கே இந்த முடிவானால், நானும் நீங்களும் எம்மாத்திரம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் என்ன ஒரு காரியமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே பிரசங்கில் சொல்லுகிறார், கிரியைக்கு தக்கதாக தண்டனை வராததினாலே மனுஷருடைய இருதயம் இருமாப்படைந்திருக்கு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகனை நினைத்து பாருங்க. நீதிமான் அவரை மாதிரி நீதிமான் கிடையாது. விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களை யார் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வந்தா? சாடினார், தேவனுக்காக நின்றார், பிறந்ததிலிருந்து தேவனுக்காக நசரணையனாக இருந்தார். அவருக்கே அந்த முடிவானால் கைகாலெல்லாம் நடுங்குதையா. உனக்கு எனக்கு நாமும் நீங்களும் எவ்வளவு பயபக்தியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் தேவன் தந்ததுக்காக எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். அப்பேற்பட்ட யோவான் ஸ்நானனுக்கு ஒரு செகண்டில் துப்பாக்கி கூண்டு தலையை எடுத்தது மாதிரி சின்னாப்பண்ணமாக தலை சங்காரம் பண்ணப்பட்டதே. நீங்களும் நானும் இதனாலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லவா? ஆகவே இந்த உலகத்திலே மிகப்பெரியது, இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் ஆயுசு நாட்கள் தான். அதை புரிஞ்சுக்கிடுங்க. 40 வயசில் நீ ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்துட்டு, ஐஸ்வர்யம் உள்ளவனாக வாழ்ந்துட்டு, 40 வயதிலே என்னுடைய வாழ்க்கை முடியுமானால், 60 வயதிலே என்னுடைய கொள்ளு பேத்தி நடந்து போயிட்டு நான் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். என்னுடைய தாத்தா அந்த வார்த்தைக்கு ஈடு ஏது கிடையாது ஐயா. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கணம் பண்ணுவாயாக. 2வதாக இந்த கர்த்தரிடத்தில் விழுந்து கிடப்போம். ஆண்டவரே, நான் கேட்டதெல்லாண்டவரே, அதெல்லாம் வேண்டாம் கர்த்தாவே. என் பேர பிள்ளைகளை பார்க்கத்தக்கதாக, உடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக எனக்கு தீர்க்காயுசை தாங்க கர்த்தாவே. அந்த யோவான் ஸ்நானனுக்கே அந்த பாடானால் கர்த்தாவே, என்னுடைய பாடிய மாத்திரம் கர்த்தாவே, அபாத்திரன் கர்த்தாவே, எனக்கு இறங்குக கர்த்தாவே, எனக்கு தயவு பாராட்டுக கர்த்தாவே. என் குடும்பத்துக்கு நான் வேண்டும் கர்த்தாவே, என் பிள்ளைகள் எனக்கு வேண்டும் கர்த்தாவே, நீடித்த ஆயுஷைக்கு வேண்டும் கர்த்தாவே, தாருங்க கர்த்தாவே என்று கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கெஞ்சுவோம். யோவான் ஸ்நானகனை நினைத்து கொள்ளுங்கள், ஒரு தவறும் இல்லை. ஆனால் எனதோ தேவனுடைய சித்தம். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரே நம்முடைய மமதியினாலே விழுந்து போகாதபடி தாழ்ந்து படிவோமாக. ஆண்டவரே, செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் தீர்க்காசிலே கொடுங்க, வேதிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே, வேதிலிருந்து விடுதலை கொடுங்க தகப்பனே, நோயிலிருந்து விடுதலை கொடுங்க,
பகைவருடைய எண்ணத்திலிருந்து, சூழ்ச்சியிலிருந்து, பகைவருடைய துப்பாக்கி ஆண்டவர் குண்டுகளிலிருந்து அநேக பேருக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அழகாது என்று சொல்லப்பட்டபடி உம்முடைய பிள்ளைகளை சுற்றி அரணாக இருப்பீராக, காவலாக இருப்பீராக, வழிகாட்டியாக இருப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்துள். ஒரு நீதிமானும் அடிந்து போகக்கூடாது ஐயா. நீங்கள் காத்தருளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் எந்தன் வசமாய். உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் எந்தன் வசமாய். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. இரட்சண்ய கொம்பாகும் வெற்றிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. இரட்சண்ய கொம்பாகும் ரட்சிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உந்தன் பக்கமா,
நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய் நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய் பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில் வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில் பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில் வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில் எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம் இருக்கிறாரே சுவையாக